மகாபெரியவாச்சரணம். ஸ்ரீ லலிதா ரகசிய சகஸ்ரநாமத்தில் வாக்தேவதைகள் நம்பிக்கையின் நாமங்களாக சொல்லிக் கொண்டே வந்தார்கள். கலி கல்மஷ நாசினி என்று சொல்லி முடித்துவிட்டு அடுத்ததாக அவளை நாம் நினைத்தாலே அவள் எந்த ஸ்வரூபமாக நாம் நினைக்கிறோமோ அந்த தன்மையை நமக்கு கொடுத்து விடுவாள் அப்படிங்கிறது அந்த லலிதா சகஸ்ரநாமத்தினுடைய விசேஷம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு தன்மையில் மிகவும் விசேஷமான ஒரு தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் இந்த நாமாவளி. ஓம் காத்யாயன்யை நமஹ. ஓம் காத்யாயன்யை நமஹ. இப்போ இந்த நாமத்தில் எந்த தேவதையாக சொல்கிறார்கள் என்றால் காத்யாயனி அப்படின்னு சொல்கிறாங்க. எப்பொழுதுமே தெய்வத்திற்கு ஒரு நாமம் என்றால் அந்த நாமம் எப்படி பிறந்தது என்றால் அவர்கள் எந்த ரிஷியின் மூலமாக யார் மூலமாக வரமாக கேட்கப்பெற்று அவர்களுக்கு பிறந்தார்களோ அந்த ரிஷியின் ஞாபகமாக அவர்களுடைய பெயரைத்தான் அங்கே வைக்கிறார்கள். அப்படித்தான் இங்கு காத்யாயனர் என்ற ஒரு ரிஷி இருக்கிறார். அவர் என்ன செய்கிறார் என்றால் இந்த அம்பாள் மகளாக பிறக்க வேண்டும் என்று தவம் செய்கிறார். அப்படி பெற்ற தவத்தின் காரணமாக பிறந்தவள் தான் காத்யாயனி. காத்யாயனருடைய மகளாக இருந்ததால் காத்யாயனி. இந்த காத்யாயனி சொன்ன உடனே நமக்கு துர்க்கையோட காயத்ரி மந்திரம் சொல்லும் இல்லையா, அதில் சொல்லும் பொழுது காத்யாயனாய வித்மகே அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆரம்பிப்போம். இதில் முக்கியமாக என்ன தன்மை இதற்கு இருக்குது அப்படின்னா, ஒரு குழந்தை தெய்வமாகத்தான் நாம் மனதில் நினைத்து வழிபட வேண்டும் இந்த காத்யாயனி என்று சொல்லும் பொழுது. அப்போ இது வழிபடுவதால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, குழந்தை அப்படின்னு சொல்லும் பொழுதே குழந்தையும் தெய்வமும் என்ன சொல்கிறோம், குணத்தால் ஒன்றும் நம்ம சொல்கிறோம் இல்லையா. அப்போ அந்த தெய்வத்திற்கு நிகரான அந்த குணத்தை குழந்தை கொண்டிருக்கிறது. அப்போ அந்த குழந்தை வடிவத்தில் நாம் நினைத்து அவளை வழிபடும் பொழுது நமக்கும் அந்த குழந்தையின் தன்மை வருது. இப்போ இந்த குழந்தையின் தன்மை வருவதால் நமக்கு என்ன கிடைக்கப் போகிறது என்றால் எதுவும் நம்மை பாதிக்காது. எந்த குழந்தையாவது எனக்கு இப்பொழுது கஷ்டமாக இருக்கிறது, நான் என்ன செய்வது, இது இப்படி இருக்கிறது என்று கவலைப்பட்டிருக்கிறதா என்றால் கிடையாது. ஒரு நிமிடம் அழும், அடுத்த நிமிடமே சந்தோஷமாக சிரித்துவிடும். அந்த கவலைகள் அதற்கு இருப்பதே அதற்கு தெரியாது. ஆக நமக்கும் அந்த குழந்தையின் தன்மையை கொடுத்து எதுவும் பாதிக்காமல் சாந்தமாக இருக்கக்கூடிய குணத்தை அவள் தருகிறார். பெரிய அழகாக சொல்லுவாங்க, கிராமத்தில் ஒரு தேவதையெல்லாம் கும்பிடுவாங்க, காத்தாயி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காத்தாயிங்கிறது வேறு யாரும் கிடையாது, காத்யாயனி என்று சொல்வார். அழகாக இத்தனை ஒரு அழகிய நாமத்தை கொண்டவளாக இருக்கும் அவளை நாம் அந்த காத்யாயனி என்று சொல்லி வழிபடுவதால் நமக்கும் அந்த குழந்தையின் தன்மையை கொடுத்து எதுவும் பாதிக்காமல் சாந்தமாக இருக்கும் தன்மையை கொடுக்கட்டும். மகாபெரியவாச்சரணம்.